நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திராவிடர் விடுதலை கட்சி தலைவர் அன்பு மகேஷ் அவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் கூறியதாவது: அருந்ததியர் சமூக மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு பெற்று தந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் மற்றும் தமிழகத்திலே காலனி என்ற சொல்லை நீக்கிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாபெரும் எழுச்சி பேரணி ஜூன் 3ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், மேலும் இந்த பேரணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் ஈரோடு, திருப்பூர், கோவை, நாமக்கல் பகுதிகளில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் என பலர் இப்பேரணியில் சீருடை அணிந்து பங்கேற்க இருப்பதாகவும், சென்னையில் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சங்கமிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்காக உழைக்கப் போவதாகவும், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற திராவிடர் விடுதலை கட்சி செயலாற்றும் என்று தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.